KNG புதூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கினர். கோவை காசி நஞ்சைகவுண்டன் புதூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் 6 கால யாகங்கள் நடத்தி கோவில் கோபுரம் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் நடைபெற்றது. கோவை காசி நஞ்சைகவுண்டன் புதூர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் விநாயக பெருமான், முருகப்பெருமான், ஆதி நாராயண பெருமாள், அபிராமி உடனவர், அமிர்த கடேஸ்வரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றன. இந்நிலையில் கோவில் புனரமைக்கப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கடந்த ஞாயிறன்று மகா கணபதி ஹோமத்துடன் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழ்ச்சி தொடங்கியது. திங்கட்கிழமை பஞ்சகவ்ய பூஜை, மூர்த்தி ஹோமம், சாந்தி ஹோமம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுப்பிரமணியம் பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து முளைப்பாறை மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து முதற்கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. புதன்கிழமை 2ஆம் கால வேள்வி மற்றும் 3ஆம் கால வேள்வி யாகங்களும் நடைபெற்றது. அதேபோல் வியாழனன்று 4ஆம் கால வேள்வி, 5ஆம் கால வேள்விகள் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை 108 மூலிகைகளை கொண்டு 6ஆம் கால வேள்வி நடைபெற்றது. இதையடுத்து புனித நீர் கலசங்கள் கோவிலை சுற்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் மூலகோபுரம் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக பூஜைகளை கோவை ஸ்ரீ சாஸ்தா விஷ்ணு திருக்கோவில் சிவ மகரத்னம் மோகன் குருக்கள் குழுவினர் மற்றும் திருக்கோவில் அர்ச்சகர் சிவகுமார் ஆகியோர் நடத்தி வைத்தனர். இறுதியாக கொங்கு ஜமாப் நண்பர்கள் குழுவினரின் ஜமாப் இசை நிகழ்ச்சி மற்றும் ஒயிலாட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் மங்கள இசை, கேரள செண்டை மேளம் மற்றும் விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் சிவ வாத்திய இசை குழுவினர் இசை உள்ளிட்டவைகள் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்பட சுற்று வட்டாரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.